சரியான மீன் மீனாக இருக்குது, பெரிய பெரிய மீனாக இருக்குது. ஆஹா ஹாய், வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் சீர்காழி கத்திரி சமையல். நம்ம சேனல் நீங்கள் என்ன பண்ண போனால் புது விதமாக மீன் பிடிக்க போகிறோம். இது வரைக்கும் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் பிளாஸ்டிக் கூடையில் 2 பக்கமும் மேக்னெட் வச்சு இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கூடை ரெடி பண்ணிக்கலாம். அது அருமையாக இருக்குது கூடை. இந்தமாரி ஓப்பன் டைப்பு தான் இது. இதை நம்ம செட் பண்ணணும். கூடையை பாருங்கள், அப்படியே லாக் பண்ணுறது தான். இதை நம்ம வந்து லாக் பண்ணணும். இப்போ அந்தமாரி லாக் பண்ணணும். இதை நம்ம இந்த அளவுக்கு லாக் ஆகிற அளவுக்கு கட்டிக்கலாங்க. சைடில் கட்டணும், இல்லை மீன் வெளில ஓடிடும். டைட்டாக கட்டிக்கணும். இல்லை எந்த மீன் மாட்டுது என்னன்னு தெரியாது, அதனால் டைட்டாக கட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கட்டிட்டோம், அடுத்த பக்கம் கட்ட போகிறோம். ஒரு பக்கம் டைட் ஆகிட்டுங்களா, இந்த பக்கம் கட்டுறோம். இந்த பக்கம் டைட்டாக கட்டிக்கலாம். உள்ளே போகிற மீன் வெளியில் வரக்கூடாது, அந்த அளவுக்கு டைட்டாக கட்டணும். இந்த மாதிரி ஃபிஷ் ட்ராப் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த சேனல்லையும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பாருங்க இவ்வளோ டைட்டாக இருக்குது. இந்த பக்கம் டைட் பண்ணிட்டோம். காந்தத்தை வச்சு தான் டைட் பண்ண போகிறோம். காந்தத்தை வச்சு ஒரு குச்சி வைப்போம். மீன் உள்ளே போனால் அப்படி லாக் ஆகிடும். கட்டிட்டோம். இந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. இதில் தான் நம்ம மேக்னெட் வச்சு செட் பண்ண போகிறோம். மேக்னெட் வச்சு கட்டிக்கலாம். மேக்னெட் வச்சு தான் செட் பண்ண போகிறோம் லாக் பண்ணுறதுக்கு. இப்படி வச்சால் எங்கே பாருங்கள் எப்படி ஆடுது பாருங்கள். மேக்னெட் வச்சு தான் டைட் பண்ண போகிறோம். ஓரத்தில் நல்லா டைட்டாக கட்டிடணும், அப்போ தான் லாக் ஆகும். ஃபுல் டைட் பண்ணணும், லூஸ் இருக்கக்கூடாது. இப்போ இதில் மேக்னெட்டு கட்டிட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ மேல் பகுதியில் கட்ட போகிறோம். அப்படி அடித்தா டப்புன்னு லாக் ஆகணும், லாக் ஆகிடும். இப்போ வந்து மேக்னெட் இதில் செட் பண்ணுறதுக்காக ஒரு பல்லை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கட் பண்ணணும். இப்போ ஒரு பக்கம் அருமையாக மேக்னெட் செட் பண்ணிட்டோம், மேல் பக்கமும் மேக்னெட் செட் பண்ணிக்கலாம். இதுதான் லாக் ஆகுறது. இதே போலவே மேலேயும் கட்டிக்கிறோம். மேக்னெட் உள்ள கயிறை விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மேக்னெட் கட்டிட்டோம். நேரம் ஒட்டிடுச்சா. இது மீன் உள்ளே போகும்போது லாக் ஆகிடுங்க. அப்படியே அவ்வளோதான், லாக் ஆகிடும். அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் 2 மேக்னெட்டும் கரெக்டாக உட்காந்துருக்கு. இது மீன் உள்ளே போச்சுன்னா தானாக லாக் ஆகிடும். வெயிட் உட்காரும்போது உட்காந்துரும். பாருங்க, வெயிட் உட்காரும் போது லாக் ஆகிடும். இந்தமாரி ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கணும், மெலிசான கம்பி. இதுக்குள்ளே தான் நம்ம தீனி கோக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நத்தை பிடிச்சிட்டு வந்து கறியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நத்தையை கோத்துக்கலாம். இந்த மாதிரி கோத்துக்கணும், சென்றாக அந்த மாதிரி கோத்துக்கலாம். நத்தை கறி தாங்க வைக்கிறோம். இந்த வாசனைக்கு உள்ளே போய்டும். ஆனால் லாக் ஆகிடும், டோர் லாக் ஆகிடும். டோர் லாக் ஆகும்போது மீன் உள்ளே மாட்டிக்கும். இந்த மாதிரி கட்டிடுவோம்.
வந்து இப்படி கிராஸாக கட்டணும். எப்படி கட்டுறது நான் காட்டுறேன் பாருங்க. இந்த அடிப்பகுதியில் கட்டணும். இந்த பக்கம் ஃபுல்லாக டைட்டாக இருக்குது. இது உள்ளே விட்டு ஒரு பக்கம் விட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். டைட் பண்ணணும் கம்பியை. நல்லா முறுக்கிக்கலாம். நல்லா ஃபுல்லாக முறுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நத்தக்கறி கோத்துருக்கோம். இந்த சென்டரை இறக்கி விட்டுருலாம். நகருங்க. நத்தக்கறி கோத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேக்னெட் இருக்குல்ல, மேக்னெட் சென்டராக கட்டணும். இதுதாங்க மெயின் மேட்ரு. அந்த மேக்னெட் ரெண்டும் ஒட்டி இருக்கும் போது இந்த கறியை திங்க வர மீன் டச் ஆச்சுன்னா டோர் லாக் ஆகிடும். இந்த சென்டர் நல்லா டைட்டாக கட்டினாங்க. மீன் உள்ளே போனதுமே ஆட்டும் போது இந்த மேக்னெட்டு டோர் வந்து லாக் ஆகிடும். இந்த கம்பி இந்த மேக்னெட்டோட சேர்த்து கட்டிடணும். இந்த ஆட்டும் போது உள்ளே மீன் போச்சிங்கன்னா இந்த கறி ஆட்டும் போது இந்த டோர் தானாகவே லாக் ஆகிடும். அப்படி லாக் ஆகிடும். ஃபிஸ்டாப் ரெடி ஆகிடுச்சு. தீனி வந்து உள்ளே வச்சு கட்டிட்டோம். இது வந்து லாக் ஆகிறதுக்காக ஒரே ஒரு குச்சி ஒன்று வைக்கிறோம். அந்த மாதிரி குச்சி ஒன்று வச்சுக்கிறோம். இந்த மேக்னெட்டுக்கும் அந்த மேக்னெட்டுக்கும் இது மீன் உள்ளே போய் அந்த கம்பி ஆட்டும் போது தானாக அப்படி லாக் ஆகிடுங்க. அந்த கம்பி தட்டும் போது அப்படி லாக் ஆகிடும். இப்போ நம்ம மீன் பிடிக்க ரெடி ஆகிட்டோம். குளத்துக்கு போகலாம். குளத்துல தாங்க பிடிக்க போகிறோம் மீன். மேக்னெட்டுக்கு இந்த மேக்னெட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குளத்தில் இறக்கிடலாம். இந்த முனையில் ஒரு கயிறு கட்டிக்கலாம். கயிறு கட்டி ஏதாவது ஒரு மரத்துலேயே செடியிலே கட்டி வச்சிடணும். இல்லை மீன் உள்ளே போச்சுன்னா எங்கேயாவது இழுத்துட்டு நடுக்குளத்துக்கு போயிடும். எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கயிறு கட்டிக்கலாம். களத்தில் இறங்கிடலாம். ஸ்டாப் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கயிறு எடுத்து கொடுத்தோம்னா இந்த ஸ்டாப் அந்தாண்ட எடுத்துகிட்டு போகிறோம். பறக்கிற தண்ணி இருக்குது. ஒரு ஆழம் இதில் தான் இந்த பிஸ்டாப் இறக்க போகிறோம். கழுத்து வரைக்கும் ஆழமாக இருக்குது. இதில் இறக்கியிருக்கோம். மீன் வரும். எடுத்து பார்த்துக்கலாம். ஏன் இந்த கயிறு நம்ம டைட் பண்ணி வச்சுருக்கோம்னா, மீன் மாட்டி இழுத்துட்டு போச்சுன்னா நமக்கு டைட் கிடைக்கும். இந்த கயிறில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீன் மாட்டிருக்குன்னு. அதனால தான் அந்த கயிறு டைட்லேயே தெரிஞ்சுக்கலாம்.
போட்டுருக்கோம். மீன் வருதா என்னன்னு பார்ப்போருங்க. இந்த கயிறு டைட்டாக இழுத்தினா மீன் மாட்டுக்குன்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பெஸ்ட்டாக இப்போ இறக்கியிருக்கோம். பார்ப்போங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீன் மாட்டிருக்கு. உள்ள ஒன்று இருக்கா 2 இருக்கான்னு தெரியல. மீன் இருக்கு உள்ள. மீன் இருக்கு. வேற மீன் மாதிரி தெரியுது. நான் மேய்து பாருங்க. பாருங்க, ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. மேக்னெட்டு ஃபுல்லாக லாக் ஆகிட்டு உள்ள மீன் இருக்குங்க. இப்போ சரியான மீன் பாருங்க. வேற மீன் தாங்க 2 மீன் மாட்டிருக்கு. சூப்பர். சூப்பரான வேற மீன். அருமையாக இருக்குங்க. பெரிய பெரிய மீனாக இருக்குது. ஆஹா, ஹாய் ஹாய், சூப்பர் மீனுங்க. 2 வேற மீன் மாட்டிருக்கு. நம்ம ஆழத்தில் வச்சுருந்தோம் குளத்தில். சிலேபி மீன்லாம் மாட்டிருக்கு. வெறும் விரால் தான். 2 விரால் மாட்டிருக்கு. நத்தை நம்ம தீனி வந்து நத்தை தான் போட்டிருக்கோம். நத்தை போட்டுறதுனாலே பெரும்பாலும் இந்த மாதிரி ஆழமான குளத்தில் விரால் மீன் தான் மாட்டோம். இன்றைக்கி விரால் மீன் தான் பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.